ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருக்கடிகை என்னும் ஷோலிங்கர் ஸ்தல வரலாறு. வந்து வணங்கிடும் அடியார்களுக்கு ஒரு கடிகைக்குள், அதாவது ஒரு நாளிகைக்குள் அருள் பொழியும் திருத்தலம். அவங்க மேல பகவான் அனுக்கிரகம் பண்ணுறது, கருணை காமிக்கும் திருத்தலம். ஒரு நாளிகைக்குள் பக்தன் வேண்டிய வேண்டுதல்கள் நிறைவேறி மன களிப்புடன் செல்லும் திருத்தலம் ஷோலிங்கர் அருள்மிகு லக்ஷ்மி நரசிம்மர் சுவாமி திருக்கோவில். அதோட வரலாற பல பாகங்களாக முழுமையாக அனுபவிக்க முயற்சிப்போம். 108 வைணவ திவ்ய தேசங்களுள் இதுவும் ஒன்று. இது பழைய காலத்தில் தொண்டை நாடு அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட நாடு, தொண்டை நாட்டு திருத்தலம். இது சோலிங்கபுரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஊர் ரொம்ப பழமை வாய்ந்தது. இந்த கோவிலோட வரலாறு, இங்க நரசிம்மர் எப்படி வந்ததாக பிரம்ம வைவத்வர புராணம் சொல்லுது. அப்படின்னா, சப்த ரிஷிகள், தேவலோகத்தில் இருக்கிற 7 ரிஷிகள் மோட்சம் வேண்டி நரசிம்ம பெருமாளை குறித்து இந்த இடத்துல தவம் செஞ்சாங்க. சிங்கப்பெருமாள் யோக நிலையில் மலை மீது அவர்களுக்கு ஒரு கடிகை பொழுது, அதாவது ஒரு முகூர்த்தமோ அல்லது ஒரு வினாடி பொழுதோ தரிசனம் தந்து, அது மட்டும் இல்லை, அந்த ரிஷிகளுக்கு மோட்சத்தையும் தந்தார். அதனாலேயே இவ்வூர் கடிகாச்சலம் என்று பெயர் பெற்றது. இது எப்போ இந்த இடத்துல நரசிம்மர் சுவாமி வந்தார், காட்சி கொடுத்தார் அப்படின்னா, கிருத்த யுகத்தில் வைகாசி மாதம் வளர்பிறை பௌர்ணமி விடியற் காலையில் காட்சி கொடுத்தாராக புராணம் கூறுது. அது மட்டும் இல்லை, இப்போ ஒவ்வொரு கார்த்திகை மாதத்திலும் இந்த நரசிம்மர் தன்னோட கண்களை விழிப்பதாக கூறப்படுகிறது. அந்த கார்த்திகை மாதத்தில் வரும் பக்தர்களுக்கு கடாட்சம் கொடுப்பதற்காக, அனுக்கிரகம் பண்ணுவதற்காக செவிவழி செய்தி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த மலைக்கு அப்படியே எதிரான திசையில் ஆஞ்சநேயருக்கு ஒரு மலை இருக்கு. ஆஞ்சநேயரும் பிரம்ம பட்டம் பெற விரும்பி திருக்கடிகையில் பெருமாளை நோக்கி தவம் புரிந்தார். அதே காலத்தில் இந்திரத்யும்னன் மகாராஜா இங்க பெருமாளை தேடி நாடி வந்தார். அப்படி வந்த இந்திரத்யும்னன் மகாராஜா இந்த தேசத்தில் இருக்கிற அரக்கர்களை அழிச்சு நல்லவர்களை காப்பாற்றி பகவான் நரசிம்மர் அவரை பயன்படுத்தினார். அது மட்டும் இல்லை, அங்கே போர் நடக்கும்போது ஹனுமானுக்கு சங்கு சக்கரத்தை கொடுத்தார் நரசிம்மர். யாருக்கு? ஆஞ்சநேயருக்கு. ஆஞ்சநேயர் இப்போவும் கையில் சங்கு சக்கரத்தோடு தான் காட்சி தராரு. யாருக்கு? அந்த ராஜாவுக்கு உதவி புரிய ஆஞ்சநேயருக்கு சங்கு சக்கரத்தை கொடுத்து நரசிம்மர் அனுப்பினார். இந்த ஆஞ்சநேயர் எப்படி இருக்காருன்னா, யோக பட்டத்தில் அமர்ந்து மொத்தம் 4 கரங்கள், 2 திருக்கரங்களால் பெருமாள் எப்படி மேல் நோக்கி இருக்கிற 2 திருக்கரங்களால் சங்கு சக்கரத்தை ஏந்தி இருப்பாரோ அதை போல சங்கு சக்கரமும், மற்ற 2 திருக்கரங்களால் ஜபமாலையும், இன்னொரு கையில் உருமாலையோட கூடி யோக பட்டத்தில் அமர்ந்த திருக்கோலத்தில் அமர்ந்திருக்கிறார். அந்த யோக ஆஞ்சநேயர் அமர்ந்திருக்கிற கோலம், அந்த இடத்திலிருந்து நேராக பார்த்தா பெரிய மலையில் இருக்கிற நரசிம்மரோட திருவடியை நேரடியாக இங்கிருந்து பார்க்குற கோணத்தில், அந்த அமைப்பில் ஆஞ்சநேயர் யோக பட்டம் சாத்தி கொண்டு நரசிம்மரோட திருவடியை தியானம் பண்ணி நரசிம்மரோட திருநாமத்தையோ மந்திரத்தையோ ஜபிச்சு கொண்டு யோக பட்டத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் யோக ஆஞ்சநேயர் என்று திருநாமம் ஏற்பட்டது. இது எப்படி 108 திவ்ய தேசங்களில் ஒன்று அப்படின்னா, 12 ஆழ்வார்கள் தென் பாரதத்தில் அவதரித்தாங்க. இந்த ஆழ்வார்கள் எந்தெந்த பெருமாளை மங்களாசாசனம் பாசுரங்களால் பாடினாங்களோ செவிச்சாங்களோ அந்த கோவில்கள் மட்டுமே திவ்ய தேசம். அது 108. அதுபடி இந்த நரசிம்ம பெருமாளையும் 2 ஆழ்வார்கள், பேயாழ்வார், திருமங்கையாழ்வார், இந்த 2 ஆழ்வார்களும் மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார்கள். அதுவும் திருமங்கையாழ்வார் இந்த நரசிம்மரை அக்கார கனி அப்படின்னு பேர் வச்சு அழைக்கிறார். அக்கார கனி அப்படின்னா அது சர்க்கரை பழம். இப்போ மாம்பழம்,
அப்படின்னு சொல்கிறோம். மாமரத்தில் வந்த காய்த்த பழுத்த பழம் மாம்பழம். அதை போல் இந்த மண்ணே சர்க்கரை. சர்க்கரை அப்படின்னா இனிப்பு, நாட்டு சர்க்கரை. அதில் விதைச்ச விதையும் சர்க்கரை, அதில் வளர்ந்த மரம் சர்க்கரை, அந்த மரத்தில் பழுத்த பழம். சர்க்கரையே இனிப்பு, சர்க்கரையே விதையாக இருந்து அதில் ஒரு மரம் வளர்ந்து அதில் பழுத்த பழம் இன்னும் எவ்வளவு தித்திப்பாக இனிப்பாக அனுபவமாக ரொம்ப ஆனந்தமயமாக இருக்குமோ அவ்வளோ மகிமை பொருந்தியவர், அவ்வளோ ஆனந்தமயமானவர், அவ்வளோ கருணை பொருந்தியவர் இந்த நரசிம்மர். எங்கே சோழிங்கபுரத்தில் இருக்கிற இந்த நரசிம்மர் அவ்வளோ மகிமை பொருந்தியவர், அவ்வளோ இனிமையானவர் அப்படின்னு திருமங்கையாழ்வார் இவரை கொண்டாடுகிறார். இங்கே வைணவ ஆச்சாரியர்கள் நாதமுனி, ஆளவந்தார், திருக்கச்சி நம்பி, சுவாமி ராமானுஜர் போன்ற எல்லா மகாச்சாரியர்களுமே இங்கே மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்க. சுவாமி ராமானுஜரின் மருமகனான முதலையாண்டான் சுவாமியின் திருவம்சத்தில் வந்த தொட்டாச்சாரியார் என்னும் உயர்ந்த ஆச்சாரிய புருஷர் இந்த கோவிலில் பல புனர் நிர்மாண கைங்கரியங்கள் செய்து இந்த கோவிலில் எல்லா விதமான மாதம் வருடம் நடைபெற வேண்டிய எல்லா விதமான திருவிழாக்களையும் நல்முறைப்படி நடத்த எல்லா விதமான ஏற்பாடுகளை செய்து வைத்தார். அந்த சுவாமியோட பேர் தொட்டாச்சாரியர். சரி, இப்போ அந்த நரசிம்மர் கோவிலுக்கு போகணும் அப்படின்னா கொண்டபாளையம் என்று ஒரு பகுதி உள்ளது. அந்த கொண்டபாளையத்தில் தான் இந்த நரசிம்மர் பெருமாள் கோவில் இருக்குது. இப்போது சோளிங்கர்னு போய் பஸ் ஏறி இறங்கணும்னா அங்கே மலை இருக்காது. அதுக்கு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே கொண்டபாளையம் அப்படின்ற இடத்தில் நரசிம்மர் கோவில்னு சொன்னாவே பஸ்ஸு அங்கேயே இறக்கி விட்ருவாங்க. பஸ் கண்டக்டர் அங்கேயே இறக்கி விட்ருவாங்க. அந்த கொண்டபாளையம் அப்படின்ற இடத்துல இறங்கின உடனே ஒரு ஆஞ்சநேயர் திருமேனி விக்கிரகம், சுமார் வானுயர்ந்த விக்கிரகம், 30லிருந்து 35 அடி உயரமான ஆஞ்சநேயர் விக்கிரகம் வணங்கிய திருக்கோலத்துடன் காட்சியளிக்கும். அந்த ஆஞ்சநேயர் விக்கிரகத்துக்கு ஒட்டியே மிகப்பெரிய ஒரு புஷ்கரணி. அந்த புஷ்கரணி பேர் தக்கான் குளம் என்று அழைக்கப்படுகிறது. அதை பற்றின மகிமை ஒவ்வொன்றும் விரிவாக பல பகுதிகளாக பார்க்க போகிறோம். அங்கிருந்து ஒரு சுமாராக ஒரு 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் போனால் பெரிய மலை, சின்ன மலை, ஆஞ்சநேயர் இருக்கிற சின்ன மலை, யோக நரசிம்மர் இருக்கிற பெரிய மலை, 2 மலைக்கும் அடிவாரத்தில் சீக்கிரமாகவே போய் சேர்ந்துடலாம். இந்த பெரிய மலை சுமார் 750 அடி உயரத்தில் ஒரே மலையால் ஒரே கல்லால் ஆனது. உயரம் 750 அடி உயரம், சுமார் 1305 படிகள் ஏறனா மேலே நரசிம்மரோட கோவில் இருக்கிறது. அங்கே பகவான் யோகத்தில் அமர்ந்து வரும் பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுறார். சின்னமலை யோக நரசிம்மர் மலைக்கு எதிராகவே இருக்குது. பெருமாள் கிழக்கு முகம் பார்த்த திருக்கோலத்தில் யோக நரசிம்மர் இருக்கார். அதுக்கு எதிராகவே ஆஞ்சநேயர் சின்ன மலையில் இருக்கார். இந்த சின்ன மலை உயரம் 350 அடி உயரம். இதில் ஏற வேண்டிய படிக்கட்டு 406 படிக்கட்டு. இதை தாண்டி ஊரில் திருக்கோயில் உள்ளது. அந்த ஊரில் இருக்கிற திருக்கோவிலில் உற்சவ பெருமாள் இருக்கார். அவர் பேர் பக்தோசித பெருமாள். அங்கே எல்லா விதமான உற்சவங்களும் நடக்கிறது. அந்த கோவில் சுமார் 2.5 ஏக்கர் அளவில் இருக்கிறது. சரி, இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்ட அன்பர்கள் மிகப்பெரியவர்கள் யார் அப்படின்னா இந்த சப்த ரிஷிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 7 மகரிஷிகள். அவங்க பேர் வரிசையா ஹத்ரி, கஷ்யபர், வசிஷ்டர், ஜமதக்னி, கௌதமர், பரத்வாஜர், விஸ்வாமித்ரர். இந்த 7 மகரிஷிகள் தான் நரசிம்மரை சேவிக்கணும்னு சொல்லி இந்த மலைக்கு வந்து இங்கே தவம் இயற்றி நரசிம்மரை ஒரு கடிகை பொழுதில் காட்சி கொடுத்து சேவிச்சாங்க, முக்தியும் வாங்கினார்கள். அதை போல் இங்கே பிரகல்லாதர் வந்திருக்கார், விப்ரசேகர் வந்திருக்கார். விப்ரசேகர் அப்படின்ற ஒரு ராஜா வந்திருக்கார். வாமதேவர், துர்வாசர், உக்ரதபஸ், ஹம்சம், ஔதாலி மற்றும் பலர். ராமரே வந்ததாக சொல்லப்படுகிறது, பரதன் வந்ததாக சொல்லப்படுகிறது. அதை போல் பல பேர் வந்து நரசிம்மரை சேவித்ததாக சொல்லப்படுகிறது. இது
தக்ஷண அகோபிலம், தெற்கு அகோபிலம் என்று இது கொண்டாடப்படுகிறது. இது காசி கயை சேத்திரங்களை விட மிகவும் மகிமை வாய்ந்தது. இந்த இடத்துல ஹனுமன் தீர்த்தம், பைரவ தீர்த்தம், வஜ்ர தீர்த்தம், பாண்டவ தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், லக்ஷ்மி தீர்த்தம் மற்றும் பல தீர்த்தங்கள் இங்கு இருக்கிறது. இதோட மகிமைகள் எல்லாம் ரொம்ப விரிவாக பல பாகங்களாக சேவிக்கலாம். ஆதி காலத்தில் புராணத்தில் இருந்தது. பிரம்ம வைவத்வர புராணத்தில் இந்த சரித்திரம் உள்ளது. அதுக்கு அடுத்தது சுமார் 16ஆம் நூற்றாண்டில் தென்னாலிராமன் என்னும் தெலுங்கு மொழி கவிஞர் தெலுங்கில் இந்த கடிகாச்சல புராணத்தை இயற்றியுள்ளார். இங்கே இருக்கிறது தமிழ்நாடு சோழ சிம்மபுரம். ஆனால் தெலுங்கு தேசத்தில் இருக்கிற தென்னாலிராமன், நம்ம பல இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். தென்னாலிராமன் இந்த கடிகாச்சல மகிமையை கடிகாச்சல புராணம் என்று தெலுங்கு மொழியில், அந்த பிரம்ம வைவத்வர புராணத்தில் இருக்கிறத தெலுங்கு மொழியில் இயற்றியிருக்கிறார். முத்துசாமி தீட்சிதரும் இந்த நரசிம்ம பெருமாளை குறித்து கீர்த்தனைகள் பாடியுள்ளார். சரி, 1881 கடிகாச்சல புராணம் என்னும் தெலுங்கில் ஒரு புத்தகம் அச்சிடிக்கப்பட்டது. அதற்கு பின்னாடி கடிகாச்சல புராணம் க்ஷேத்திர மாஹத்மியம் என்னும் பெயரில் இந்த தொட்டாச்சாரியார் குலத்தில் உதித்த, முன்ன சொன்னமே தொட்டாச்சாரியார் அப்படின்ற ஒரு சுவாமி தான் சுமார் 15ஆம் நூற்றாண்டில் 1500 சில்லற நூற்றாண்டில் இந்த கோவில்களை புனர் நிர்மாணம் செய்து எல்லா விதமான விழாக்களையும் நல்லபடி நடத்துறதுக்கு முயற்சி பண்ணார். இந்த கோவிலுக்கு ஸ்தலத்தார் அவர் தான், ஆச்சாரிய புருஷர் அவர் தான். அந்த பரம்பரையில் வந்த ஒரு சுவாமி இந்த கடிகாச்சல புராணம் மாஹாத்மியம் அப்படின்றத தமிழில் எழுதி தொகுத்து வெளியிட்டார். எப்படி பார்த்தாலும் இந்த கடிகாச்சலத்தை பற்றின விஷயங்கள், புராண செய்திகள் ரொம்ப அரிதாக இருக்கிறது. அந்த புத்தகத்தை அடிவொற்றியே இந்த கடிகாச்சல மகிமைகளை நாம் முழுசாக பார்க்க இருக்கோம். இது சும்மா ஒரு முன்னுரை பகுதி மட்டுமே. அடியேன் இதோட அடுத்த பாகத்தில் இதோட மகிமைகளை பார்க்க ஆரம்பிக்கலாம்.